அப்புறம் யாரு அதிகமான பணத்தை செலவு பண்ணி கம்மியான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க இந்த போட்டியில இருந்து விலக்கப்படுவாங்க. நிஜமாவே நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த டாக்குமெண்ட்ஸ் இவ்வளவு சீக்கிரம் கையில கிடைச்சிடும்னு. மீனராணி நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், மறுபடியும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? அது ஜெயதேவி பண்ண சொன்னதுனாலதான் பண்ண. ஆனா ஜெயதேவிக்கு எதிரா நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணும். நாளைக்கு ஜெயதேவியோட பார்ட்டி ஆபீஸ் ஓபன் பண்றாங்க. பப்ளிக் மீடியா எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற கேள்வி கேட்டோம்னா அவங்க வேற வழி இல்லாம நம்ம கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சரியா சொன்ன சீமா. ஒரு பொலிட்டிஷியன் தான் இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணா செய்வா. கண்டிப்பா அவ பதில் சொல்லிதான் ஆகணும். ஜெயதேவி, இப்ப நீ எல்லாருக்கு முன்னாடியும் உண்மையான பதில சொல்லிதான் ஆகணும். உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத. இது எல்லாருக்குமே ஒரு பாடமா அமையும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஜனங்களை ஏமாத்தி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே தீரும். கண்டிப்பா தப்பிக்கவே முடியாத. ஆனா அதெல்லாம் நிரூபிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது சீமா. அந்த ஜெயதேவி நம்ம ஏரியால இருக்கிற வீடு மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடுகள்ல அவங்க அபகரிச்சிருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் அவங்க பேர்ல யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணது கூட இல்ல, ஒருத்தர் கூட பண்ணல. நம்மளால அவங்கள மடக்கவே முடியாது சீமா ரோகிணி. அவங்க எப்ப நினைச்சாலும் யாரோட வாயை வேணாலும் அவங்களால அடக்க முடியும். இல்லனா நீங்களே பாருங்க, இவ்வளவு பெரிய அராஜகத்தை பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவங்களால இது வரைக்கும் ஒரு பிரச்சனையில கூட மாட்டிக்கவே முடியல. அந்த ஜெயதேவி ரொம்பவே மோசமானவங்க. சசி, நம்ம தேசத்தோட அழிவுக்கு காரணமே இந்த பயம்தான். யாருக்காவது ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா இந்த உலகத்துல எல்லாருமே பயந்து போய் பதுங்கிடுறாங்க. அதனால யாரும் பாதுகாப்பா இருக்கோங்கிற அர்த்தம் இல்ல. ஆனா இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா இந்த ஊர்ல எல்லாரும் பதுங்கி இருப்பாங்க, ஒதுங்கி இருப்பாங்க. யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. யாரும் யாரையும் காப்பாற்றவும் மாட்டாங்க. அராஜகங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம பயப்படுறதால இந்த உலகத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்ல சசி. அதனால நம்ம தைரியமா இருக்கணும். யாராவது ஒருத்தர் நடவடிக்கை எடுத்துதானே ஆகணும். ஜெயதேவி மாதிரி அராஜகம் பண்றவங்கள அடக்கி ஆகணும். ஜெயில தள்ளி கம்பி எண்ண வைக்கணும். அந்த வேலையை நம்ம கண்டிப்பா செய்வோம். ஜெயதேவி இருக்க வேண்டிய இடத்துக்கு அவங்கள நம்ம கண்டிப்பா அனுப்பி வைப்போம். ஜெய் காளி மாதா, காளிகாம்பாளுக்கு ஜெய். ராம, எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டல்ல? சின்னவங்க பெரியவங்க தமிழ் ஆங்கில பத்திரிக்கை எல்லா சேனல்களும் பத்திரிகையாளர்களும் எல்லாருமே என்னோட கட்சி திறப்பு விழாக்கு வந்தே ஆகணும். இந்த செய்தி ஊருக்கே காட்டு தீ மாதிரி பரவணும். என் ஆசை என்ன தெரியுமா? ஜெயதேவிங்கிற பேரு மக்களோட மனசுல நிரந்தரமா பதியணும். அதாவது அவங்க ஓட்டு போடுற நேரத்துல வேற யாரோட பேரும் ஞாபகத்துக்கு வரவே கூடாது. எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேன். எலெக்ஷன் நேரத்துல பத்திரிகையாளர்களையும் ஜனங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நாம செய்யற முதல் ராஜதந்திரம்னு ஞாபகத்துல வச்சுக்க. ஒரு தடவை மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த விளையாட்டு தலை கீழே மாறிடும். புரியுதுக்கா?
செல்லம். ஒருவேளை என் செல்லம் என் கூட நடக்கிற மாதிரி இருந்தா ஜெயதேவி அக்கா நீங்க சொன்னீங்கன்னா வேண்டாம் வேண்டாம். இப்ப நாம அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது சரியா இருக்காது. இரு இரு. என் புள்ள இப்ப தூங்கிட்டு இருக்கான். முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிடக்கூட. அவனை கவனமா பாத்துக்க. சரிம்மா. வா போலாம். 18, 19, 20. அடேங்கப்பா, 20 பொருளை வெறும் 1000 ரூபாயில வாங்கிட்டேன். நான் பிளான் பண்ணதை விட ரொம்ப சிக்கனமா வாங்கிட்டேன். அது அப்படித்தானே இருக்கும். ஏன்னா இந்த அத்தையோட ஆசீர்வாதம் பாவனாவுக்கு எப்போ இருக்குல்ல. நீ எவ்வளவு சீக்கிரத்துல எல்லாரையும் தோக்கடிக்க போறேன்னு பாரு. மா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. வெறும் 2000 ரூபாயில எப்படி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்குறது? எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சுத்தமா புரியல. அதோட இப்ப என்னென்ன வாங்கணும், எந்தெந்த அளவு தேவைப்படுதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. முக்கியமா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பத்திலாம் தெரியல. அடட, இதுல நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஜானவி. நீதான் என்னோட சிங்கக்குட்டியாச்சே. இதெல்லாம் ரொம்ப சுலபமான வேலைமா. இத பாரு ஜானவி, நமக்கு தேவையானதையெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் இருமா. அத்தை, இப்ப நீங்க என்ன காரியம் பண்றீங்க? நான் என்ன செஞ்சேன்? இதெல்லாம் சீட்டிங் தானே அத்தை? காம்படிஷன் ரூல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க டாஸ்க அவங்க தான் செஞ்சு முடிக்கணும். யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க கூடாது அத்தை. ஓ ஜானவி, பவி என்ன சொல்றான்னா? நீ சரியாதான் சொல்றாங்க. நான் கூட அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அப்புறம் பேசுறேன். சரிம்மா. என்னாச்சு? காம்படிஷனோட முதல் ரவுண்ட்லயே இப்படி திணற? பணத்தை சிக்கனமா செலவு செஞ்சு நிறைய பொருட்களை வாங்குறது தான் ஒரு நல்ல மருமகளுக்கு முக்கியமான தகுதி. உனக்கு அது கூட தெரியலையே. நல்லா இருக்கு. இதெல்லாம் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு. ஜானவி, அத்தை சொன்னதை நினைச்சு நீ கவலைப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் ஒருவேளை நீ ஆசைப்பட்டீனா நான் முதல் ரவுண்ட்லயே உனக்காக விட்டு கொடுத்து அவுட் ஆயிடுறேன். யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கிறேன். இல்ல பாவனா, அப்படி செஞ்சா அது சீட்டிங் ஆயிடும். நான் அத்தையோட மனசுல இடம் பிடிக்க ஆசைப்படுறேன் தான். ஆனா சீட்டிங் பண்ணி இல்ல. உனக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதை நீயே செஞ்சுக்கோ. என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனா ஜானவி, அத்தை சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் இந்த போட்டியிலேயே கலந்துக்கிறேன். அது என்னன்னா, சரியான நேரத்துல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம். உன்னை தோக்கடிக்கணுங்கிற நினைப்பு எனக்கு சுத்தமா கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் பாவனா. நீ என்ன பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிற பாரு, அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ். முதல்ல நான் ஒரு லிஸ்ட் போட்டு பாக்குறேன். ஒரு லிஸ்ட் என்ன, 10 லிஸ்ட் வேணாலும் போடு. உன்னால அத்தையோட மனசையும் ஜெயிக்க முடியாது, இந்த போட்டியிலையும் நிச்சயமா ஜெயிக்க முடியாது. என்ன பவி இது? அவளுக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். சாரி அத்தை, உண்மையை சொல்லணும்னு நானே ஜானவிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன செய்ய முடியும்? காம்படிஷன் ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கும் உதவி செய்ய முடியாதுல்ல. சோ அவங்க டாஸ்க அவங்க தான் செஞ்சு முடிக்கணும் அத்தை. பவி 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 நான் வந்துட்டேன். பவி, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீ எனக்கு ஒரு 5000 வாட்டிக்கு மேல கால் பண்ணிருப்பா. அப்படி என்னதான் முக்கியமான விஷயம் சொல்லு பவி. அட சொல்லு பவி. ஏதோ முக்கியமான பொருள் வாங்கணும், லிஸ்ட் தரேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்ன. என்ன சொல்லு, என்ன வாங்கணும்? அப்படி லிஸ்டா? பவி, இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன காம்படிஷன்ல அவங்க தான் அவங்க வேலையை செஞ்சுக்கணும்னு. இப்ப இவன் என்ன சொல்றான்? அது என்னது? நான் இவர்கிட்ட குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் குழந்தைக்கு தேவையான திங்ஸ் வாங்க சொல்லி லிஸ்ட் குடுக்கறேன்னு சொன்னேன். அத நான்
இப்ப வரேன். ஐயா, இல்ல பவி நீ 2 கிலோ பருப்பு, 8 கிலோ உருளைக்கிழங்கு, அது பத்தாதுல குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோ வச்சு வேணும்ல. அட என்னங்க நீங்க, நான் பணத்தை மிச்சம் பண்றதுக்காக உங்ககிட்ட ஐடியா கேட்டேன். ஆனா நீங்க பணத்தை அதிகமா செலவழிக்கல ஐடியா குடுக்குறீங்க. இத பாருங்க, லிஸ்ட நானே போட்டுக்கிறேன். என்ன? நீங்க ஒரே ஒரு பதில சொல்லுங்க, கம்மியான விலையில எல்லா பொருளும் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க போதும். வா சூப்பர் உமாக்கா. காம்படிஷன் ஸ்டார்டிங்லயே சீட்டிங் பண்றீங்களா? சீட்டிங்க நான் மட்டும் தான் பண்றேன் பாரு. நீ மட்டும் எதுக்காக உன் புருஷன் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வர சொன்ன? டூயட் பாடி ஆட்டம் போடவா? என்ன சைலு, நீ பாட்டெல்லாம் பாடுவ? அட, இந்த விஷயம் எனக்கு இப்பதாம்மா தெரியும். சாமிக்கு ஒரு பாட்டு பாடவா? இங்க பாருங்க, தங்க மாதிரி ஊதாரி புட்டுக்குனே நீ நாரி. ஏய் சுஜாதா, இந்த காம்படிஷன் பரபரப்பு இருக்கு பாரு, அது எலெக்ஷனை விட எந்த வகையிலும் குறைஞ்சது இல்ல. அங்க பாத்தியா, எல்லாரும் ஆளுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அப்படி ஒரு பொறாமை. என்ன சொல்றீங்க? அட, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் தன்னோட புருஷன்கிட்ட உதவி கேக்குறாங்கன்னா, நாம மட்டும் நம்ம ஜானவிக்கு ஏதாவது செய்யக்கூடாதா என்ன? அது வந்து அத்தை, இந்த ரூல்ஸ்ங்கிறது. சுஜாதா, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட ஜானவி இந்த 2 வாயாடிங்க மாதிரி ஊர் சுத்துற பழக்கம்லாம் இல்லல்ல. அவங்க எல்லாம் தன்னோட புருஷன்கிட்ட உதவி கேட்கும் போது நாமளும் நம்மளோட ஜானவிக்கு 2-3 டிப்ஸாவது கொடுத்துதானே ஆகணும். அதனால இப்ப என்ன கேட்டு போச்சு? நான் சொல்றத கேளு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னோட 2 மருமகள் இருக்காளுங்களே, கார்ட்டூன்ல வர டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. சுஜாதா, இவங்க இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் உன்னோட பொண்ணு ஜானவி இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுதான். அவ இப்பதானே தன்னோட புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்கா. ஜானவி தன்னோட புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரோட மனசுலயும் இடம் பிடிக்கணும்ல. அவளுக்குன்னு ஒரு தனி இடத்த அவ பிடிக்கணும்ல. அவ மட்டும் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும் பாரு. புரியுதா? நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்க. நானும் அவளுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதை எப்படி செய்யறது அத்தை? அடட சுஜாதா, உன்னை நான் இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லு. இங்க பாரு, இதெல்லாம் இப்ப நீ கேட்கவே கூடாது, நீயே புரிஞ்சுக்கணும். இங்க பாரு, இப்ப நான் ஜானவிக்கு ஷாப்பிங்கான ஒரு சின்ன சீக்ரெட் மட்டும் சொன்னா போதும். சரி. இப்ப நான் சொல்றது செஞ்சினா மத்த கடைகளை விட விலையில 30% கம்மியா டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். பட்ஜெட்ல சிக்கனம் பண்றதுன்னு இதுல முக்கியமான விஷயம். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, சீக்கிரமா போய் போன் பண்ணி சொல்லு. போ போ, போ. ஐயோ, இங்க பாரு, நான் சொல்றத பவி, நான் கேளு. இன்னொரு பாட்டு பாடவா? போட்டா நல்லா இருக்கும். பாட்டு நான் நல்லா பாடுவேன். உமாக்கா, நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா உங்களுக்கு காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது தேவைன்னா உடனே நீங்க நேரா என்ன தேடி வந்து, பவி காஸ்ட்லியான காஸ்மெட்டிக் கம்மி விலையில எங்க கிடைக்கும்னு கேக்குறீங்கல்ல? பிரமாதம் பவி, நல்லா பேசுற. சமயம் பார்த்து என்னைய நல்லா கால வர்றியே. இது வரைக்கும் நீ எனக்கு செஞ்ச ஒரே ஒரு உதவி அது மட்டும் தான். அத கூட எனக்கு தம்பட்ட அடிச்சு உருமுழுக்க சொல்லிடுவ போல இருக்கு. ஆனா நீ உன்னை மறந்துட்ட. நான் செஞ்சு கொடுத்த ஸ்வீட்டால தான் இன்னைக்கு உன் கடையில ஆர்டர்ஸ் நிறைஞ்சிருக்கு. உன்ன மாதிரி நானும் சுயநலவாதியா இருந்திருந்தேன்னா நீ இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க மாட்டே. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. புரிஞ்சுதா? அட, ஒருத்தர் குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க. புருஷனும் பொண்டாட்டி அவங்கவுங்க தனித்தனியா போய் உட்கார்ந்துகிட்டு காம்படிஷன் தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்க. புரிஞ்சுதா? போலாமா? சரி, வாமா, நம்ம போலாம் வா. தள்ளுங்க. போங்க, போய் முதல்ல ஆக வேண்டிய வேலையை பவி, பாருங்க. நில்லு, போங்க. நானும் வரேன், விட்டு போகாத. இங்க பாரு சரோஜா, அன்னைக்கே நீ நான் சொல்றத கேட்டிருந்தீனா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஜெயதேவி அம்மா, ஜெயதேவி அம்மா. நீங்க எல்லாரும் உங்க வேலையை ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி. வாங்க, உள்ள வாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் நிச்சயமா அவங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரோகிணி. ஜெயதேவி மேடம், இந்த தொகுதியில நீங்க நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தேசத்துல இருக்கிற அழுக்க முதல்ல தொடச்சி எரியணும்னா முதல்ல நம்ம வீட்ல இருந்து அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த தொகுதி எனக்கு வீடு மாதிரி தான். ஒருவேளை எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா இவங்களுக்காக என்ன செய்வீங்க? கரண்ட், தண்ணி, ரோடு, மக்களுக்கு இந்த மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன். நீங்க இப்ப எங்க போறீங்க? எனக்கு ஜெயதேவி அம்மாவை பார்த்து பேசணும். நீங்க யாரும் உள்ள போக முடியாது.
இங்க என்ன பண்றீங்க? எனக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பெல்லாம் உங்களால பேச முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, அப்புறம் பார்க்கலாம். போங்க. இங்க பாருங்க, எல்லாரும் வெளில போறீங்களா இல்ல? ஏய், மேல கைய வச்சா நடக்கிறதே வேற. சித்தார்த்தனா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நம்ம பேசின பிரச்சனை தான் பெருசாகும். நாம இதை வேற மாதிரி டீல் பண்ணலாம். இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். யாரு ஜனங்களோட துக்கத்தை தான் துக்கமா எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் சமூக சேவகர்கள். நன்றி. ஜெயதேவி அம்மா, நீங்க மக்களுடைய கஷ்டத்தை உங்க கஷ்டமா நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் ஒரு சாதாரண சிட்டிசனா கேக்குறேன். நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். இவங்க 2 பேரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? ஏய் பொண்ணு. ராம, சரி, அவங்கள பேச விடு. கேளுமா. அப்படி நீ என்கிட்ட என்ன கேட்கணும்? பிரஸுக்கும் மக்களுக்கும் முன்னாடி சொல்லுங்க, நீங்க இந்த இடத்துல இருக்கிற வீடுகளை ஏன் அபகரிச்சீங்க? எந்த தொகுதியில நீங்க எலெக்ஷனுக்கு நிக்கிறீங்களோ அந்த தொகுதி மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி செஞ்சீங்க? சொல்லுங்க. எங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. நீங்க ஆளுங்களை மிரட்டி எல்லார்கிட்டயும் அவங்களுக்கு சொந்தமான வீட்டை எழுதி வாங்கியிருக்கீங்க. அது எல்லாமே உங்க சுய லாபத்துக்காக மட்டும்தான். ஆமா, இதுதான் ஜெயதேவி பத்தின உண்மைகள். இவங்க ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரல, அவங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பாரு சரோஜா, அன்னைக்கே நீ நான் சொல்றதை கேட்டிருந்தீனா? ஜெயதேவி பத்தின உண்மைகள். இவங்க ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரல, அவங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏய், வார்த்தையை அளந்து பேச. என்ன டேய் ராம, அநேகமா பிரியா வீட்ல என்னோட கட்சி ஆபீஸ பார்த்ததுமே இவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் யாரோட இடத்தையும் நிலத்தையும் அபகரிச்சதில்ல. அதே மாதிரி அடாவடி பண்ணி யாரோட வீட்டையும் நான் என் பேர்ல எழுதி வாங்கல. பொதுவா நான் இதுவரைக்கும் ஜனங்களுக்கு உதவிதான் செஞ்சிருக்கேன். குமாரோட மனைவி என்னை தேடி வந்து அவசரமா உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதனாலதான் நான் அவங்க வீட்டை வாங்கினேன். டபுள் மடங்கு பணத்தை கொடுத்து நான் வீட்டை வாங்கிருக்கேன். அவங்க கையெழுத்து போட்ட பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை இங்க இருக்கிற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எங்க வீட்டுக்கு வந்து பத்திரத்தை பார்க்கலாம். என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்த மக்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். இந்த ஜெயதேவி வெறும் வார்த்தையால மட்டும் இல்ல, அத செஞ்சும் காட்டுவேன். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஜெயதேவி. நீங்க 2 பேரும் ஜனங்களுக்கு நடுவுல நின்னுகிட்டு எவ்ளோ பெரிய பழிய என் மேல சுமத்த பாக்குறீங்க. அப்ப உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தே ஆகணுமே. இருக்கா? இல்லையா? இது கலியுகம்மா, கலியுகம். ஜெயதேவிய குறை சொல்றதுக்கு வேற காரணம் கிடைக்கல. அப்ப யாரோ பரத்வாஜ் குடும்பத்தை தூண்டி விட்டு என் முகத்துல கரிய பூசணும்னு எதிர்கட்சியில யாரோ மும்மரமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான்ப்பா. உண்மையா இருக்கிறவங்களையும் நேர்மையா இருக்கிறவங்களையும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஓரம் கட்ட நினைப்பாங்க.
யாருக்கு ஜனங்களோட அன்பும் ஆதரவும் நிறைய கிடைச்சுக்கிட்டு இருக்கோ அவங்கள ஜனங்க மனசுல இருந்து தூக்கி எறியறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல இவங்க 2 பேரோட தப்பு எதுவுமே இல்ல. பாவம் இவங்க ரொம்ப சின்ன வயசு பொண்ணுங்க. ஜெயதேவிய பார்த்து பொறாமப்படுறவங்க கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க காசு வாங்கிட்டு குறை சொல்றவங்க 4 காசு கையை நீட்டி வாங்கிட்டா என்ன வேணா பேசுவாங்க. வாய மூடு. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஆதாரம் வேணும்ல? நீங்க கேட்ட ஆதாரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க போட்டுட்டு இருக்கிற இந்த பொய்யான முகமூடியை நாங்க கிழிச்சு அறிவோம். உங்க 2 பேருக்கும் ஆதாரங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத போது எனக்கு எதிரா நீங்க என்ன செய்வீங்க? போனா போட்டோன்னு விடுறேன். இல்லைன்னா ஜெயதேவி அம்மா ஜெயதேவி அம்மா ஜெயதேவி அம்மா ஜெயதேவி அம்மா ஜெயதேவி அம்மா சசி, ஜெயதேவிக்கு எதிராக நமக்கு சில ஆதாரங்கள் வேணும். நல்ல யோசனை சொன்ன. அப்படி ஏதாவது முக்கியமான எவிடன்ஸ் இருந்தா சொல்லு. இங்க பாரு, எவிடன்ஸ் இல்லாம நம்மளால உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. அட ஜெயதேவி அவங்க பண்ற தப்புக்கு எந்த ஒரு எவிடன்ஸையும் விட்டு வைக்கவே மாட்டாங்க. நீங்க என்னன்னா ப்ரூஃப் எவிடன்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சசி, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நாங்க ஜெயதேவி கிட்ட எல்லாரும் முன்னாடியும், அதாவது பிரஸ்காரங்க முன்னாடி சேலஞ்ச் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அதுல இருந்து பின்வாங்க முடியாது. உனக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்ல? ஒருவேளை கேட்டிருக்கலாம், இல்ல பாத்துருக்கலாம். ப்ளீஸ் சசி, ஏதாவது யோசிச்சு பாரு ப்ளீஸ். அட உங்களுக்கு தான் விஷயமே புரியல. ஜெயதேவியை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்துல நீங்க தான் என்னோட உயிருக்கு ஆபத்தை விளைவிச்சிட்டு இருக்கீங்க. நீ சரியாதான் சொன்ன. எங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரிய வந்ததுன்னு இந்நேரம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ எங்களுக்கு உதவி செய்யணும், இல்லைன்னா உன் உயிருக்கு தான் ஆபத்து. கேசவர்தினி வழங்கும் 3 முடிச்சு வழங்கி